முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக நாம் 63 நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் கண்ணப்ப நாயனார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன். பொத்தப்பி என்னும் மலை நாட்டில் வேடர் குலத்தில் பிறந்தவர் திண்ணனார். இவர் வேடர் குலத் தலைவராக விளங்கினார். திண்ணனார் வேட்டையாடுவதில் நிகரற்ற வீரராக திகழ்ந்தார். தன் பணியாளர் சிலருடன் காட்டிற்கு சென்று வேட்டையாடி விலங்குகளை கொன்றார். அதை தம் இனத்தவர்க்கும் தந்து தானும் உண்டு வாழ்ந்தார். ஒரு நாள் தன் நண்பர்களான காடன், நாணன் என்பவர்களுடன் சேர்ந்து காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். கொழுத்த பன்றி ஒன்றை வேட்டையாடினார். அவர்கள் நடந்து நடந்து பொன்முகலி ஆற்றங்கரையை அடைந்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு மிகுதியான பசி உண்டானது. திண்ணனார் அப்பன்றியை தீயில் வாட்டும்படி காடனிடம் கூறினார். அப்போது அருகிலிருந்த மலை திண்ணனாரை கவர்ந்தது. அவர் அம்மலை மீது ஏறிச் சென்றார். அவரது முற்பிறவி வாசனையால் அவரை அறியாமல் அவரது கால்கள் சென்றன. அங்கே மரங்களின் நடுவில் சிவலிங்கம் ஒன்றை கண்டார். ஏனோ அவரை அறியாமல் பெருமானின் மீது பேரன்பு சுரந்தது. அச்சிவலிங்கத்தின் மீது சில பூக்களும் இலைத்தழைகளும் இருந்தன. அதை கண்ட திண்ணனார் நாணனிடம், இந்த கொடிய காட்டில் இந்த வேலையை யார் செய்கின்றார்கள் என்று கேட்டார். நாணனும் திண்ணனிடம், ஒரு வேதியர் இவ்வாறு தினமும் பூஜை செய்து அன்னம் படைப்பதாக கூறினான். உடனே திண்ணனார், இக்காட்டில் தனித்திருக்கும் இவருக்கு பசிக்காதோ, உடனே இவருக்கு உணவு படைக்க வேண்டும் என்று கூறியபடி மலையை விட்டு இறங்கினார். திண்ணனின் செய்கைகள் நாணனுக்கு வேடிக்கையாக இருந்தது. மலையை விட்டு இறங்கிய திண்ணனார் காடன் சுட்டு வைத்திருந்த பன்றிக்கறியை எடுத்து சுவைத்து பார்த்தார். அதில் நல்ல தசைகளை மட்டும் எடுத்து வைத்தார். பின் பொன்முகலி ஆற்றிற்கு சென்று நீரை எடுத்து வாயில் அடக்கிக் கொண்டார். நேராக மலைக்கு ஓடினார். சிவலிங்கத்தின் மீது வாயில் உள்ள நீரை உமிழ்ந்தார். தான் கொண்டு வந்த பன்றிக்கறியை சிவலிங்கத்தின் முன் வைத்தார். நெடுநேரம் சிவலிங்கத்தையே பார்த்தபடி நின்றார். நாணனும் காடனும் தங்கள் தலைவர் திண்ணனாருக்கு ஏதோ தீவினை தொற்றிக்கொண்டது என்று நினைத்தார்கள். செய்தியை திண்ணனாரின் தந்தையிடம் கூறச் சென்றார்கள். ஆனால் திண்ணனாரோ அவ்விடத்தை விட்டு அசையவில்லை. இரவில் தனித்திருக்கும் சிவலிங்கத்திற்கு கொடிய விலங்குகளால் தீங்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி இரவு முழுவதும் அவ்விடத்திலேயே நின்றார். மறுநாள் காலையிலே மலையை விட்டு இறங்கிச் சென்றார். காலை வழக்கம் போல் வேதியர் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய அங்கு வந்தார். லிங்கத்தின் முன் இருந்த மாமிசத்தை பார்த்தார். அச்சோ, இந்த பாதகத்தை யார் செய்தது என்று துடித்தார். உடனே அவற்றை அப்புறப்படுத்தினார். சிவலிங்கத்தை நீராட்டி பூக்கள் சூடி அன்னம் படைத்தார். பெருமானை வணங்கிவிட்டு அவ்விடம் விட்டு சென்றார். அன்றிரவும் திண்ணனார் வந்து பன்றிக்கறியை படைத்தார். மெய்யுருக நின்றார். இவ்வாறு பல நாட்கள் நடைபெற்றது. ஒரு நாள் மனம் பொறுக்காத வேதியர், சிவபெருமாரே, இவ்வாறு மாமிசம் படைக்கும் அடாத செயலை செய்பவர் யாரோ, இக்கொடிய செயலை நீரே மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பின் தன் இல்லம் சென்றடைந்தார். சிவபெருமார் அவ்வேதியரது கனவில் தோன்றினார். வேதியரே, எனக்கு தினமும் இரவில் ஒருவன் வந்து மாமிசம் படைப்பது என் மேலுள்ள அன்பினாலேயே. அவனது அன்பை நீர் காண வேண்டுமென்றால் நாளை இரவு வர வேண்டும். அவன் அறியாதபடி ஒளிந்திருந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அருளினார். வேதியரும் இரவில் மலைக்கு சென்று ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்தார். வழக்கம் போல் இரவில் மலையை நோக்கி வந்தார் திண்ணனார்.
வரும் வழியில் அவருக்கு சில கெட்ட சகுனங்கள் தோன்றின. அவர் மனதில் துயரம் உண்டானது. அவர் நேராக சிவலிங்கத்தின் அருகில் ஓடி வந்தார். அப்போது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதை கண்ட திண்ணனார் மனம் பதைத்தார். சச்சோ, இந்த அடாத காரியத்தை செய்தவர் யார் என்று கூறியபடி அங்கும் இங்கும் யாராவது தென்படுகிறார்களா என்று தேடினார். யாரையும் காணவில்லை. உடனே அவர் கனமும் யோசிக்காமல் தன் அம்பை எடுத்து தன் ஒரு கண்ணை தோண்டி எடுத்தார். சிவபெருமானின் பழுதுபட்ட கண்ணை அகற்றி அவ்விடத்தில் தன் கண்ணை பொருத்தினார். இரத்தம் வடிவது நின்றது. திண்ணனார் மனம் கொஞ்சம் சமாதானம் அடைந்தது. ஆனால் சிறிது நேரத்திலேயே சிவலிங்கத்தின் மறு கண்ணிலிருந்தும் இரத்தம் வழிந்தது. அதை கண்ட திண்ணனார் பதறிப்போனார். உடனே அம்பை எடுத்தார். தன் மறு கண்ணை தோண்டி எடுக்க முன் வந்தார். தன் மறு கண்ணையும் எடுத்துவிட்டால் தனக்கு பார்வை போய்விடுமே என்பதால் அடையாளத்திற்காக சிவலிங்கத்தின் கண்ணின் மீது தன் கால் கட்டை விரலை பதித்து கொண்டார். பின் அம்பை எடுத்து தன் மறு கண்ணை தோண்டி எடுக்க முயன்றார். அக்கணமே சிவபெருமான், நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, கண்ணப்பா நில் என்று அசரீரியாய் ஒலித்தார். திண்ணனாரின் கையை தடுத்தார். அத்திருக்காட்சியை மரத்தின் பின் மறைந்திருந்த வேதியரும் கண்டார். திண்ணனார் பெருமார் மீது கொண்டிருந்த பேரன்பை உணர்ந்தார். பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தார். சிவபெருமார் திண்ணனாரிடம், என் மீது பேரன்பு கொண்டதால் எப்போதும் என் நிழலில் விற்றிருப்பாயாக என்று பேரருள் புரிந்தார். இறைவருக்கு கண் தந்ததால் இறைவராலேயே கண்ணப்பர் என்று அழைக்கப்பட்டார். அழியா பேரும் பெற்றார். நன்றி. தில்லை திருச்சிற்றம்பலம்.